முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற யுத்தத்தின் இறுதி நாளாகிய மே 18ஆம் தேதி அன்று கொல்லப்பட்ட அருட்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் 15வது வருட அஞ்சலி நிகழ்வு 18ஆம் தேதி இன்று சனிக்கிழமை உருத்திரபுரம் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. உருத்திரபுரம் பங்குத்தந்தை அருட்தந்தை போல் அனட்கிளிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து அகவணக்கம், அஞ்சலி உரை, ஈகை சுடர் ஏற்றல் என்பவற்றுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நாளில் கொல்லப்பட்டு அங்கவீனர்கள் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களும் ஒருவர் ஆவார். இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் போராளிகளின் சரணடைதலுக்கு உதவியாக இருந்து அருட்தந்தை அவர்கள் போராளிகளுடன் இணைத்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.